வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்கை யோகா கனடாவின் வாராந்திர சிறப்பு சிந்தனை உரை பகுதி. இன்று இந்த சிறப்பு உரை பகுதியை வழங்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா நம்முடன் இணைந்துள்ளார்கள். இந்த புதிய ஆண்டு தொடக்கம் முதலாக நாம் ஞான களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய ஆரம்பித்துள்ளோம். இன்று ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பகுதி 1 இறையுணர்வு அல்லது மெய்யுணர்வில் பாகம் 2 இணைந்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்பொழுது பழனிசாமி ஐயா தன்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம். ஐயா. வாழ்க மரண்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் மகர்ஷி அருளிய ஞான களஞ்சிய தொகுப்பிலே 2வது அமர்வாக இன்றைக்கு இறைவணக்க பாடல் அதனுடைய விளக்கத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உந்து சக்தி அடிப்படை. இந்த உந்து ஆற்றல் தான் நமது உடலிலேயும் உயிராக இருந்து உடலை உந்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய திணிவோ தரமோ குறைந்து போகின்ற போது, உடல் சோர்வு அடைகின்ற போது மறு உந்தாக உள்ளே தருகின்ற ஒரு உயிர் சக்தியைத்தான் மருந்து என்று சொல்கின்றோம். எனவே உந்து ஆற்றல் என்பது இயல்பில் உள்ள ஒன்று தன்மை. அதை தூண்டுகின்ற, அதற்கு துணை செய்கின்றதே மறு உந்து என்ற 2வது செயல். இறைநிலை என்பது அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அந்த இறை சக்தி தான் அனைத்து இயக்கங்களிலும், தோற்றங்களிலும், ஜீவன்களிலும், மனிதர்களிலும் அடிப்படை உந்து சக்தியாக இருந்து அனைத்தும் இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சீர்மையோடு. அதுதான் அதனுடைய ஒரே பண்பு.
இறைவனுக்கு ஏகாந்தன் என்று ஒரு பெயர் உண்டு. எத்தனையோ பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். சில வார்த்தைகளிலே மிக அற்புதமான உட்கருத்து இருக்கிறது. இப்போ ஏகாந்தம் என்பது தனிமையில் அமர்ந்திருப்பது நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒற்றை தன்மைதான் ஏகாந்தம் என்பது. இல்ல காந்தம் என்ற சொல் அந்த ஈர்ப்பு விளக்குதல் என்ற இருமைத்தன்மையை காட்டும். அந்த இருமைக்கு அடிப்படை என்ன என்றால் ஈர்ப்பு தான் விளக்குதலாக திசை மாற்றம் பெறுகிறது. அதனால் இரண்டும் ஒரே ஆற்றல் தான். ஈர்ப்பும் விளக்குதலும் ஒரே ஆற்றல் தான். இப்போ கணிதத்திலே குறியீடுகளை பயன்படுத்துகின்றோம். கழித்தல், கூட்டல். இதுல பாசிட்டிவ் என்பது கூட்டல் சொல்கின்றோம், நெகட்டிவ் என்பது கழித்தல் என்று சொல்கின்றோம். அந்த பிளஸ் மைனஸ் குறியீடு இருக்கு பாருங்க, அந்த ஈர்ப்பு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளஸ் குறி, இதுல இருந்து அந்த நேர்கோட்டை, நிலைக்கோட்டை என்ன சொல்லுவோம், பர்பெண்டிகுலர் லைனா, அதை நீக்கிவிட்டால் மிச்சம் என்ன? நெகட்டிவ் தானே. அப்போ பிளஸ் என்ற குறிக்குள்ளேயே மைனஸ் என்ற குறி அடங்கியிருப்பது போல, கூட்டல் என்ற குறிக்குள்ளேயே கழித்தல் என்ற குறி அடக்கம் பெற்றிருப்பது போல, அழுத்தம் என்ற ஈர்ப்பு சக்தியிலேயே விளக்கும் சக்தியும் அடங்கியிருக்கு. அதுவே தான் அதுவாக மாறுது. கோணம் மாறினா, திசை மாறினா வேறு பெயர் வைக்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே ஆற்றல் தான். எனவே அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, இந்த காஸ்மாஸ் என்று சொல்வார்கள். யூனிவர்ஸ் என்ற சொல்லை விட காஸ்மாஸ் என்ற சொல் இந்த பேரியக்க மண்டலத்தை குறிக்கக்கூடியது. தமிழிலே உலகம் என்று சொல்வார்கள். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலம் என்று கம்பராமாயணத்துடைய முதல் கவி தொடங்கும். எனவே தமிழிலே உலகம் என்ற சொல் பூமியை மட்டும் குறிப்பது இல்லை, இந்த மொத்த பேரியக்க மண்டலத்தையும் குறிக்கின்ற சொல் உலகம். இது சம்ஸ்கிருதத்துல பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். பஞ்சம் என்றால் 5. பிரபஞ்சம், பிரம்மமே பஞ்சபூதங்களாக இருக்கிறது. இப்போ பிரம்மம் என்பது என்ன? இறைநிலை என்று பொதுவாக குறித்து கொண்டாலும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தரமாற்றம் உண்டு. சிவம் என்ற சொல் இருப்பை குறிக்கும், ஆதி மூலத்தை குறிக்கும். அதிலிருந்து எழுச்சி பெற்ற முதல் இயக்கம் இறை துகள், பரமானு சொல்கிறோமே, காட் பார்ட்டிகல், அதை சக்தி என்று சொல்வார்கள், எனர்ஜி பார்ட்டிகல். இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். அதாவது இருப்பும் இயக்கமும் இணைந்ததே உலகம். அப்படி இணைந்த போது பிறந்தது முதல் குழந்தை, விண்ணுக்கு நாயகன் விநாயகன், விண் என்ற ஆற்றலுக்கு தலைமையாக முதன்மையாக பேசக்கூடியது. இந்த விண்ணுக்கு நாயகனாகிய விநாயகனே மற்ற 4 பூதங்கள், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த 4 பௌதியங்களுக்கும்
மூலம் என்பதனால் விநாயக சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். சத்துர் என்றால் 4. பிறகு உணர்கின்ற ஜீவன்கள் வருகின்றன. அந்த உணர்வுகளிலே தன்னை அறியக்கூடிய 6வது அறிவாகவும் வெளிப்பட்ட நிலையிலே அதை ஞானம், ஞானப்பழம் என்று காந்த தத்துவமாக, கந்த புராணமாக முருகனை தந்தார். இந்த 4 முடிந்தது உலக வரலாறு. பிரம்மா விஷ்ணு எங்கே வந்தது? இதுல பிரம்மா என்பதும் விண்ணை குறிக்கும், விஷ்ணு என்பதும் அதே விண்ணைத்தான் குறிக்கும். விஷ்ணுவுக்கு என்ன சொல்றாங்க? சங்கு சக்கரம், ஓசையும் சுழற்சியும். பிரம்மலோகம் என்றும் சொல்லுவார்கள் இந்த உலகத்தை. அப்ப இது ஒரு 2ஆம் தர ஒரு கற்பனைன்னு சொல்லலாம், ஒரு அடிஷனல் இமேஜினேஷன். அதனால் விண் என்பதுதான் பிரம்மம். அந்த விண்கலம், விண்வெளின்னு சொல்கிறோமே, இந்த விண்வெளி என்ற விஞ்ஞான அறிவியல் சொல், அதுவே விண் சுழல் கூட்டல் சுத்தவெளி என்ற அர்த்தம். அதான் விண்வெளி. விண் சுழல் கூட்டல் சுத்தவெளி சேர்ந்தது விண்வெளி. அந்த விண்வெளி தான் பிரம்மலோகம், அதாவது விண் உலகம். அப்ப வார்த்தைகள் வேறு வேறு வருகின்ற போது அந்த வார்த்தைக்குள்ள அசல் பொருள் என்ன என்பதை புரிந்து கொண்டோம் என்றால், அடிப்படை எது, அசல் எது, நகல் எது, இல்லை எதை போற்றுவது, எதை ஏற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அறிவுக்கு தெளிவாகிவிடும். அப்போ பேதங்கள் இருக்காது. கடவுள் பேதங்கள், மத பேதங்கள் எல்லாம் எங்கே அற்று போகும் என்றால், இது மூலம். ஆதி சிவம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவம் பேசுகிறது. அல்லாஹ் என்று இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு மூல சொல் அல்லாஹ் என்பது அரபு சொல். அதற்கு இணையான தமிழ் சொல், அது இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வலுப்பிறந்து அதுக்கு பெயரிட்டு சொல்லிவிட்டார். தனக்கு ஊமை இல்லாதான். இந்த தனக்கு ஊமை இல்லாதான் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே அல்லாஹ் என்று பெயர். அவ்வளவுதான். எனவே அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி. அண்டகோடி, அண்டங்கள், அதாவது கேலக்சிஸ் என்று சொல்லலாம், சூரிய குடும்பங்கள் என்றும் சொல்லலாம். இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது? இந்த மில்கிவே கேலக்சி என்ற இந்த ஒரு மண்டலம், இதில் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருப்பதாக அறிவியல் ஒரு கணக்கு சொல்கிறது. இதற்கு அருகிலே உள்ளது ஆண்ட்ரோமெடா கேலக்சி என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். சரி, மொத்தம் எவ்வளவு கேலக்சிஸ், மண்டலங்கள் உள்ளன என்றால் இதை கண்டவர் யாரும் இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே ஒரு சொல் பயன்படுத்துகின்றார். 1008 மண்டலங்கள் என்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயக்கம்தான். ஏனென்றால் கந்த புராணம் ஒரு வகையில் ராமாயணத்தின் தழுவல் என்று கூட சொல்லலாம். ராமாயணமும் கந்த புராணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள், கதை அமைப்பு எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம்.
இது வைணவ சித்தாந்தம், ராமாயணம். கந்த புராணம் சைவ சித்தாந்தம். மற்றபடி கதை அமைப்பை எல்லாம் பார்க்கின்ற போது, தத்துவத்தை பார்க்கின்ற போது ஒரு சிறு மாற்றங்களை தவிர அடிப்படையில் ஒரே மாதிரியான கதாபாத்திர அமைப்புகள் தான் இருக்கின்றன. எனவே இந்த 1008 மண்டலங்கள் என்பது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்பது சர்ச்சைக்குரியதுதான். சரி, எப்படியோ பல மண்டலங்கள், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனவே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி 10,000 கோடி சூரிய குடும்பங்கள், இது போல பல சூரிய குடும்பங்கள். வருத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் தொடு உணர்வு அல்லது அடுத்த உணர்வு, ஸ்பரிசம் சொல்கிறோமே, அது முதற்கொண்டு வருத்தும் ஓர் அறிவு முதல். இந்த அறிவு ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் என்று சொல்கின்ற போது அறிவின் வகைகளா என்ற ஒரு சிந்தனையும் தேவை. ஓரறிவு, ஈரறிவு, 6 அறிவு என்றெல்லாம் சொல்றோமே, அந்த எண்ணிக்கை எதை குறிக்கிறது என்றால் அறிவு 6 வகைப்படும் என்று குறிக்கல. அறிவு 6 வகைகளில் உணரப்படுகிறது என்பது அவருடைய உட்பொருள். அறிவு இல்லாத இடம் உண்டா? அறிவே தான் தெய்வம். தத் புருஷ என்கிறது சைவ சித்தாந்தம். தத் என்பது இறைநிலை சிவம், புருஷ என்பது அறிவு. அப்ப தத் புருஷ என்ற சொல்லுக்கு அறிவே தெய்வம் என்றுதான் அர்த்தம். அப்ப அறிவு இல்லாத இடம் எதுவாக இருக்க முடியும்? அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுவுக்குள்ளேயே அறிவு இருக்கு. அறிவுதான் ஆற்றலாக மாறியதே தவிர அறிவு இல்லாமல் ஆற்றல் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அறிவே ஆற்றலாக மாற்றம் பெற்றதனால் அந்த ஆற்றலுக்குள் ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கும். ஒழுக்கம் இல்லாத ஒன்று இந்த உலகத்துல இல்லை, பிரபஞ்சத்துல இல்லை. எல்லாமே ஒரு ஒழுக்க நீதியோடு தான் இயங்கும். அதுக்கு பேர் சீர் என்று 2 எழுத்துக்களில் மிக சிறப்பு மிக்க ஒரு சொல், சீர்நிலை. அந்த சீர்மை இல்லாத இடமே கிடையாது. அறிவியலும் என்ன சொல்கிறது? பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இது இல்லாத அணுவோ அணுக்களின் கூட்டாகிய பொருட்களோ இல்லை என்று அறிவியல் பேசுகிறது. எனவே அறிவே ஒழுக்கம், அந்த அறிவே ஆற்றலாக எழுச்சி பெற்றதனால் அந்த ஆற்றலுக்குள் அறிவு அடக்கம் பெற்று அதை ஒரு ஒழுக்கத்தோடு இயக்கிக் கொண்டிருக்கும். அந்த ஒழுக்கமே தான் விதியாக மாறுகிறது. இயல்புக்கு விதி, இயற்கை விதி, செயல் விதி என்ற அந்த 3 பண்புகளையும் நாம் தெய்வ நீதி என்று சிறப்பிக்கின்றோம். அதனால் அறிவு தாவர நுண் உயிரிலே தொடங்கி தாவரங்கள் வரைக்கும் ஸ்பரிசம், தொடு உணர்வு என்ற ஒன்றை உணர்ந்து கொள்கின்ற திறமாக வெளிப்பட்டது. அப்ப அந்த உணர்கின்ற திறம் வெளிப்பட்ட நிலை ஒன்று. அடுத்து இந்த ஒன்றோடு சுவை உணர்வு பெற்ற நிலை, அது 2வது அறிவுன்னு சொல்கின்றோம். 2 அறிவு. வாசனை உணர்வு கூடுகின்ற போது இந்த 2ஓடு அதுவும் சேர்ந்தனால் 3. பார்வை வருகின்ற போது 4, ஓசையோடு 5. இதனோடு அறிவே அந்த அறிகின்ற திறம் என்பதை வெளிப்படுத்துகின்ற நிலை. அறியும் திறன் உடையது அறிவு என்பதை இந்த 5 நிலைகளில் உணர முடியாது.
அதை உணரக்கூடிய நிலை எது என்றால் அறிவையே அறியக்கூடிய திறம் வாய்ந்தது மனிதம். அது பகுத்த அறிவு என்று 6ஆம் நிலையில வெளிப்படுத்தினாங்க. அப்போ அறிவு ஒன்றேதான், அது 6 தன்மைகளிலே வெளிப்படுகிறது என்று அந்த வெளிப்படுகின்ற தன்மைகளுக்குத்தான் 1, 2, 3, 4, 5, 6 தவிர அறிவு 6 கிடையாது, 6 வகை கிடையாது. அறிவுதான், அது ஒன்றே ஒன்றுதான். அனைத்தையும் அறிகின்ற திறம் உடையது அறிவு. அழுத்தம் முதல் அறிவையே அறிகின்ற திறம் வரை அனைத்தையும் அறியக்கூடியது அறிவு. எனவே வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. எத்தனை வகை உயிரினங்கள்! தோன்றுகின்ற போது ஒன்று, பிறகு அதுவே தன்னுடைய வகைகளை, வேதங்களை உருவாக்கிக் கொள்கிறது. பைபிளிலே ஆதியாகமம், ஓல்டு டெஸ்டமெண்ட், பரிசுத்த வேதாகமத்தின் முதல் தலைப்பு ஆதியாகமம். அதுல முதல் வசனம் என்ன சொல்கிறது? ஒரு நாள் தேவன் இந்த உலகத்தை படைக்க விரும்பினார். அவ்வாறே இந்த உலகம் உருவானது. அடுத்த நாள் அதிலே காற்று உலாவ கடவது என்றார். அவ்வாறே காற்று உருவானது. அடுத்த நாள் அதிலே அக்னி உண்டாக கடவுது என்றார். அவ்வாறு நெருப்பு உண்டானது. அடுத்த நாள் அதிலே ஜலம் உருவாக கடவுது என்றார். அவ்வாறே நீர் உண்டானது. சரி, 5ஆம் நாள் இறைவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும். சரி, உருவான பிறகு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். சரி, 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். 7ஆம் நாள் இறைவன் ஓய்வு நாளாக அறிவித்தார். அது என்ன ஓய்வு நாள் என்றால், இந்த 6ஆக மாற்றம் பெற்றது எது? அதை அறிகின்ற நாள். So Sunday is not holiday, Sunday is holy day. இந்த 6 தன்மைகளை அறிகின்ற ஒரு நாளாக, 7ஆம் நாளாக ஓய்வு நாளை அறிவித்தார். இதே கருத்து தான் அருணகிரியார் சொல்வார், 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. 6 முகங்கள் சொல்லிட்டார். சொல்லிட்டு 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். முருகன்கிட்ட கேட்கல. இவர் முருக பக்தரு. ஆனா யாருகிட்ட கேட்கிறாரு? முருங்கு தெரியுமோ தெரியாதோ, ஏன்னா அது சந்ததி, 6வது நிலை. 6க்கு முன்ன 5 வரைக்கும் எப்படி வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? வந்தவருக்கு தானே தெரியும். அதனால் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, மலை உச்சியிலே, தலை உச்சியிலே அமர்ந்த சிவமாகிய அந்த மெய்ப்பொருளே, எப்படி 6ஆக தரமாற்றம் அடைந்தது என்பதை சொல்லி தரணும் என்று வேண்டுவதாக இருக்கும். அப்போ பைபிளிலே 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று அறிவித்ததும்,
இங்கே திருப்புகழிலே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் என்பதும் ஒரே கருத்து தான். எனவே வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. இந்த வகை வகையா இதுல இன்னொரு அற்புதமான ஒரு வேடிக்கையான ஒரு சொல் உண்டு. கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததான்னு ஒரு பெரிய சர்ச்சையா பேசுவாங்க. இதை சொன்னா அதை எப்படிம்பாங்க, அதை சொன்னா இதை எப்படிம்பாங்க. அதை கண்ணன் ரொம்ப அழகா தீர்ப்பு சொல்லிட்டார். கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா? ஏன்னா வித்து இல்லாமல் செடி கிடையாது, இறை இல்லாமல் உலகம் கிடையாது. அப்போ உலகத்துக்கே வித்தாக மூலமாக இறைவன் அமைந்ததனால் அணு முதல் மனித வித்து சக்தி, விந்து நாதம் சொல்கிறோமே, மனித உயிர், அது வரைக்கும் ஒவ்வொரு வித்துக்கும் அகமாக இறைவனே அமைந்திருப்பதனால் இறைவனுக்கு இன்னொரு அற்புதமான சொல். எப்படி ஏகாந்தம் சொல் சொன்னேன்னா, அதே போல இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு சொல் என்றால் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். இறைவனுக்கு ஒரு அற்புதமான சொல், பெயர் வித்தகன். அதனால் ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகாது. சரி, வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. இதுல பைபிள் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரகசியார்த்தம் இருக்கு. இந்த 5 அறிவு உள்ள ஜீவராசி சொன்னாங்க இல்லையா, அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். நல்லா இருப்பா அப்படின்னு. ஆனா 6ஆம் நாள் படைக்கப்பட்ட ஆதாமை சுகித்திரு என்று ஆண்டவன் ஆசீர்வதிக்கவில்லை. இது ஆதாமுடைய சாய்ஸ். அவன் சுகித்தும் இருக்கலாம், துக்கித்தும் இருக்கலாம், அது அவனுடைய சாய்ஸ். ஆனா இயல்பில் ஆதாம் யார் என்றால் ADAM, இதன் ஆங்கில எழுத்துக்கள். ஆடம். AD என்பது அட், அதாவது நம்ம ஆங்கிலத்துல ஒரு செயலை செய்கின்ற வினை சொல்றோம் இல்லையா, வினை, அதுக்கு வெர்பன் சொல்றோம் தானே. அந்த செயலின் தன்மையை குறிக்கின்ற போது இந்த பொருள் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவதற்கும் இந்த பொருள் சிறப்பாக செய்யப்பட்டது அப்படின்ற போது அந்த ஒரு தன்மை சேர்க்கிறோம் பாருங்க, சிறப்பு, நல்லா, அந்த தன்மைக்கு அட்வெர்ப் என்று பேர். அட் என்பது தன்மை. ஆம், ஐ ஆம். ஆம் என்பது பிரசன்ஸ். கடந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலம் மட்டுமே. காட் வாஸ் இல்லை, காட் வில் பி இல்லை, காட் ஈஸ். கடவுள் இருக்கிறார், இருந்தார் கிடையாது, இருப்பார் கிடையாது, இருக்கிறார். அதனால் ஆடம் என்றால் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இறைநிலையே ஒரு சிறப்பை பெற்ற நிலை. அதாவது இறைவன் அறிவாக இருந்தாலும் அந்த அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பை பெற்றதனால் அது இறைநிலை. ஆம், அறிவு. அதை அறியக்கூடிய சிறப்பை பெற்றவன். அப்போ அந்த அறிவுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா? அட் ஆம், ஆடம். இதே கருத்தை ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று இயேசுபிரான் ஒரு இடத்துல சொல்லுவார். என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன்.
ஐ ஆம் தட் ஐ ஆம். எனவே இறைவன் பிரச்சனை மயமானவனா? இறைவன் நோயாளியா? இறைவன் துக்கத்தில் ஆழ்ந்து போனவனா? இல்லையே. அப்போ இறைவன் இன்பமயமானவன், இறைவன் நிலைத்தவன், பற்று பாசம் என்ற பந்தங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இந்த சிறப்புமிக்க மனிதன் வந்தான் பாருங்க, ஆடாம். இவன் இதிலே மூழ்கியும் போகலாம், இவற்றை தவிர்த்து நீந்தி வெளியேறியும் போகலாம். அந்த இரண்டு வகை, ஒன்று பாசிட்டிவ், இன்னொரு நெகட்டிவ். அதாவது சுத்த வெளியே இந்த பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு சக்தியாகவும் விளக்கும் சக்தியாகவும் இருந்தது போல அதே தன்மை நம்மிடத்திலே சுக துக்கமாக அமைந்திருக்கிறது. சுகமாகவும் வாழலாம், துக்கத்திலே வாழ்ந்து போகலாம். நம்முடைய விருப்பம், நம்முடைய சாய்ஸ். எனவே வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம். முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம். அதாவது திறமையிலே பல படித்தளங்கள் உண்டு. இப்ப 100 அப்படின்ற ஒரு முழுமை என்று வைக்கிறோம். ஒரு பள்ளியிலே ஒரு மாணவன் 0 வாங்கலாம். ஒரு மதிப்பெண்ல தொடங்கி 100 வரைக்கும் வாங்கலாம். 100க்கு மேல கிடையாது. 0க்கு கீழேயும் கிடையாது. அப்போ 100 மதிப்பெண் பெற்றவனை என்ன சொல்கின்றோம்? மிகச் சிறந்த அறிவாளி என்று நாம் பாராட்டுகிறோம். அப்ப முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம். அந்த முழு திறம் என்பது எப்படி அளந்து பார்க்கலாம்? இப்போ நம்மை நாம் ஆள்வதை எவ்வளவு கடினமான காரியம் பாருங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். அப்பதான் சுகமா தூக்கம் வருது. அந்த சுகத்திலே மயங்கி போகிறோம். விழித்தெழுகின்ற போது மணி 8 ஆகி விடுகிறது. எழுந்திருக்கும் போதே நம் மீதே நமக்கு ஒரு எரிச்சல் தோன்றுகிறது. என்ன 5 மணிக்கு எந்திரிச்சுக்கணும்னு நினைச்சேன், மணி 8 ஆகி போச்சு. அப்போ என் மீது எனக்கு ஒரு வெறுப்பு தோன்றுகிறது. சரி, 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது நான் தான். அதை தவற விட்டு மயங்கி தூங்கி போனதும் நான் தான். இப்போ என்னை நானே வெறுத்துக் கொள்கிறேனே 8 மணிக்கு எழுந்ததுனால. சரி, அப்போ 5 மணிக்கு ஏன் எழ முடியவில்லை? நான் சொன்னபடி நானே நடக்கல. ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம்? என் சொல்லுக்கு உலகமே கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என் மீதே எனக்கு ஆளுமை இல்லாத போது அடுத்தவர் மீது ஆளுமை செலுத்துவது எப்படி நியாயம்? யோசிச்சு பார்த்தா மௌனம் கலகநாஸ்தி. பேசாம அமைதியா இருந்துரும். அதனால் இந்த தனி மனிதனையே தன்னைத்தான் ஆளுமை செய்வதே கிட்டத்தட்ட இயலாத நிலை என்று இருக்கின்ற போது, காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி பூ. ஏதாவது விதி தவறுகிறதா? ஏதாவது நீதி தவறுகிறதா? அப்ப எவ்வளவு துல்லியமான இயக்கம் எங்கே? இந்த உலகத்துல மட்டுமா? பேரண்டம் முழுவதும், உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும். அதை மகிழ்ச்சி ஆச்சரியமான ஒரு கவிதையா சொல்லுவார். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனை அன்றி பேரண்டத்தை. உன்னை தவிர வேறு யார் இதையெல்லாம் நடத்த முடியும்? ஒவ்வொரு அணுவையும் நிர்வகிக்கின்றாய்.
அணுக்களின் கூட்டாகிய அண்டங்களை நிர்வகிக்கின்றாய். நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் அவரவர் செய்த செயலுக்கு தக்க விளைவாக அவற்றையும் நிர்வகிக்கின்றாய். இவ்வளவு வேலைகளை யார் செய்ய முடியும்? நாம சொல்ற எத்தனை வேலை செய்யறது? சலிச்சுக்கிறோமே. இறைவனுக்கு சலிப்பு வருமா? நான் என்ற இந்த ஒற்றை மனிதன், 5 புலன்கள், 5 செயல் புலன்கள், இதை வைத்துக் கொண்டு என்னை நான் நிர்வகிப்பதற்கே இவ்வளவு அவசரப்படுகிறேனே. இவ்வளவு பெரிய உலகத்தை நிர்வகிக்கிறானே இறைவன். அப்ப அவனுடைய வேலைகள் எல்லாம் கணக்கிட்டால் என்னுடைய வேலை எவ்வளவுங்க? அப்போ இது எல்லாம் இயக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனை அன்றி இப்பேரண்டத்தை. அதுதான் முழுமை. எனவே முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம். உருவாக்கிய நிலை ஒன்று, அதோட விட்டுட்டாரா? எல்லாவற்றையும் ஒரு காலம் என்ற எல்லைக்குள் இயக்கி அந்த காலம் வருகின்ற போது முடித்தும் வைக்கின்ற, அதாவது ஆதிசிவம் ஒன்றை தோற்றுவிக்கின்ற நிலையிலே பிரம்மசிவம், அவற்றை பராமரித்து காக்கின்ற நிலையிலே விஷ்ணு சிவம், அந்தந்த நேரத்தில் அதை முடித்து வைக்கின்ற செயலிலே அது ருத்ர சிவம். எனவே பிரம்ம சிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம் மூன்றும் உள்ளடங்கியது ஆதிசிவம். அதனால் முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம். முழு முதற் பொருளே நாம் அறிவாய் ஆற்றும். அதாவது இறைவனை எங்கெங்கோ போய் தேடுகிறோம். அதாவது இப்போ வீடுகள்ல இந்த செல்போன், ஐபேட், லேப்டாப் இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு மயக்க உலகம். அதிலே மூழ்கிடுவாங்க. அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுறா ஏதாவது செய்யலான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சரி, இந்த செல்போனை எங்க வச்சா அவன் தேட மாட்டான்? எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிடும் வீட்டுக்குள்ள. அவன் ஸ்கூல் பேக்ல வச்சுட்டா தேட மாட்டான். அது மாதிரி இறைவனை காடு, மலை, பனி எங்கே வச்சா போய் தேடி கண்டுபிடிச்சிருவான். அவனுக்குள்ளேயே வைத்து விட்டால் இவன் தேடவே மாட்டான். அதுதான் ராமாயணத்துல தண்டகாரண்யத்துல எல்லாம் நடக்குது. சூர்பனகை மூக்கறுபடுகிறாள், காதறுபடுகிறாள். 14,000 சேனைகள் அழிக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் அகம்பனன் இலங்கைக்கு ஓடி போய் ராவனிடத்துல செய்தியா சொல்றான். இப்போ இந்த செய்தி கேட்டவுடன் ராவணனுக்கு என்ன வந்திருக்கணும்? அடக்க முடியாத கோபம் வந்திருக்கணும். அதுதானே இமிடியட் ரெஸ்பான்ஸ். அதுதான் சரியான உணர்வின் வெளிப்பாடு. ஆனா ராவணன் கோபப்படல, ஆச்சரியமா கேட்டான். என்னுடைய தண்டகாரண்யத்திற்குள் இதுவரைக்கும் இப்படி யாரும் வந்து நுழைந்ததில்லையே, அப்படி நம்மை பாதிக்கக்கூடிய வகையிலே அங்க வந்தவன் யார் என்று கேட்பான். அப்ப என்ன அர்த்தம் என்றால், ஆணவத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட தண்டகாரண்யம், ராவணன் என்ற ஆணவத்திற்கு அடிமைப்பட்ட தண்டகாரண்யம். இதுல ஆணவத்திற்கு அடிமையான எந்த மனிதனும்
ஆணவத்தையும் அடையாளம் கண்டது இல்லை, ஆணவத்தை அறுக்கக்கூடிய அறிவையும் அடையாளம் கண்டதில்லை. இந்த கருத்தை ராவணன் ஆச்சரியமா வெளிப்படுத்துறான். அப்படி யார் இப்ப புதுசா வந்து நம்மை அடையாளம் காணக்கூடிய, நம்மை அடிக்கக்கூடிய ஒருத்தன் பிறந்தான்? அது மாதிரி இங்க நாமே நமக்குள்ளேயே தான் இறைஞ்சிருக்கிறான். முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். ஆசை குணம் அறுக்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. அதனால இறைவனே நானாகவும் இருக்கிறான் என்பதை யார் சொல்லுவாங்க? இன்றைக்கு உள்ள கடவுள் வியாபாரம் செய்கின்ற யாராவது இதை சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு மூலதனமே இதுதான். மக்களின் அறியாமையே அவருடைய பதவிக்கும் செல்வாக்குக்கும் சுக வாழ்க்கைக்கும் ஆதாரம். மக்கள் முழித்து விட்டால் இவர்கள் பிழைப்பு நடக்காது. அதனால் யார் சிந்தித்து பார் என்று சொன்னாலும் இவங்களுக்கு பொறுக்காது. ஆதிசங்கர் பின்னாடி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் அவர் சிவன் வேறு தான் வேறு என்று பேசிக்கொண்டு போதித்துக் கொண்டிருந்த வரைக்கும் அவர் கூடவே ஓடிக்கொண்டிருந்த கூட்டம் என்றைக்கு ஜீவாத்மாவே பரமாத்மா என்று அறிந்து கொண்டோனோ அப்போ அவரை முடித்து வைத்தார்கள். ஆதிசங்கர் எப்படி செத்தான்னு தெரியுமா யாருக்காவது? 35 வயசு. அதே போல புதுமை கருத்தை சொல்ல வந்தார், அன்பு மதம் என்று விவேகானந்தர். அவரும் 35 வயசுல போயிட்டார். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அறிவே தெய்வம் என்று அவரு பேசினார். அவரு 35 வயசு தாண்டல. பாரதியார் சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடும் ஆயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் என்று எழுதினார். அவரே முடிச்சு வச்சாங்க. இப்படி இவர்களுக்கு சுகமான கருத்துக்களை சொல்லுகின்ற வரைக்கும் அவர்கள் எங்க உச்சத்தை தூக்கி வைக்கணுமோ அப்படி வைப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்தால் தன் இனமே என்றாலும் அறுத்துருவாங்க. அப்படி சாக்ரட்டிஸ் இந்த மதவாதி சொல்றதெல்லாம் நம்பாதப்பா, யார் எதை சொன்னாலும் உங்கள் இயல்பான பகுத்தறிவல் எண்ணிப்பார் என்று சொன்னார். அவர் விஷம் கொடுத்து கொண்டாங்க. வள்ளுவர் நாசுக்கா எஸ்கேப் ஆயிட்டார். வள்ளுவருடைய குரல் இன்னைக்கு யாருக்கும் புரியுது இல்லை, அன்னைக்கு யாருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால அவர் தப்பிச்சிட்டார். என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் என்ன சொல்லட்டும்பா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு பிறகு நடந்ததுதான் ஆதிசங்கர்ல தொடங்கி. ஆதிசங்கர் அதுக்கு முன்னாடி, ஆதிசங்கர் 2500 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த மகான். சாக்ரட்டிஸும் கிட்டத்தட்ட அதே காலத்துல வாழ்ந்தவர். அவர் பிறகுதான் வள்ளுவர் வர்றார். அவருக்கு பிறகு யாருமே எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு விட்டுட்டாங்க. சில பேர் தெரிந்தாலும் பேச மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் காஞ்சி பெரிய மகா பெரியவர். பேச மௌனமாயிட்டார். எப்போது அத்வைதத்தை பேசினாரோ
அது மறுக்கப்பட்ட போது பேச மௌனமாயிட்டார். கடைசி 5 வருஷம் பேசவே இல்லை. மகரிஷி அவர்கள் இந்த 2 பேருக்கு பிறகு சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று அற்புதமான ஒரு கருத்தை 3ஆம் முறையாக சிந்தித்துப் பார் என்று இந்த உலக மக்களுக்கு சொன்னார். அப்படி முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். இறைவன் எங்கோ இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான். சரி, இதை ஏன் புரிஞ்சுக்க முடியல என்றால், பழுத்த நிலை, அதாவது வருஷ பிறப்புன்னு சொல்றோம். இப்ப ஆங்கில புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு மேதாவி தை மாதத்தை தமிழ் புத்தாண்டு ஆக்கணும்னு பேசினார். அவர் உலகமாக மேதாவி அவர். ஆனா உண்மையான ஞானி இருக்காருல்ல, இந்த தமிழ் என்ற வருஷங்களை கண்டெடுத்து அதுக்கு பெயர் சூட்டியவர், அவர்தான் உண்மையான ஞானி. அவர் என்ன கருத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. தமிழ் புத்தாண்டு சித்திரை, சித் கூட்டல் திரை. சித் என்பது உயிர், திரை என்பது மயக்கம், மறைவு. அப்போ மனித பிறப்பு எப்படி பிறக்கிறது? உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து. தாய் தந்தை உணர்வு கலங்கி மயங்கிய நிலையிலே தான் ஒரு கரு ஜனமாகிறது. அதே மயக்கத்தில் தான் அது கருப்பையிலே வளர்கிறது. பிறந்த பிறகு அதே மயக்கத்தோடு தான் பிறக்கும். ஆனா அப்படியே சாகக்கூடாது. பிறப்பு மயக்கத்தில் இருக்கலாம், பிறப்பு ஏழாக இருக்கலாம், பிறப்பு அறிவில்லாதவனாக இருக்கலாம். ஆனா அப்படியே செத்து போனா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அதனால் மயக்கத்தில் பிறந்த நீ அதிலே தேங்கி விடக்கூடாது. சித்ரா பௌர்ணமி அறிவிலே முழுமை பெற வேண்டும். எப்படி பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் முன்னுள்ளே என்பார் மகரிஷி. அப்படி நீ பிறை சந்திரனாகவோ அமாவாசையாக இருந்திராத, பூர்ண சந்திரனாக அறிவிலை முழுமை பெற வேண்டும் என்று சித்ரா பௌர்ணமி என்ற விழாவை காட்டினார். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? வை காசி, அடுத்த மாசம். காசி என்ற அந்த உலகம், பிரபஞ்சம். அப்ப மனதை பிரபஞ்சமாக விரிக்க வேண்டும். வைகாசி விசாகம். அப்படி விரித்தால் என்ன தெரியும்? ஆண் நீ, நீ மனிதன் என்பது தெரியும். ஆடி 18 அம்சங்களிலே 5 புலன் மயக்கம், 6 குணமயக்கம், 7 சம்பத்துகளிலே மயக்கம். இந்த 18 மயக்கங்களிலே இருந்து நீ விடுபட வேண்டும். ஆடி 18ஆம் பிறகு எப்படி விடுபட முடியும்? ஆவண நீ, ஆவணி இறைவனே தான்ப்ப நீயா வந்திருக்கிற. எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரட்டு ஆசி, புரட்டிப்பார், வந்த சரித்திரத்தை புரட்டிப்பார். என்ன தெரியுது? ஐ பசி, 5 புலன் உணர்ச்சியிலே பசியிலே சிக்கி உன்னை நீ மறந்து விட்டாய். அதிலிருந்து 6 குணங்களை சீரமைத்து வா. 5 பசியை நீக்கிவிட்டு 6 குணங்களை சீரமைத்து வா. சூரசம்ஹாரம் கார்த்திகை. அதற்கு மாறு கழி, பழச மாத்து பூச சேர்த்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் மார்கழி. அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையும். தையல் இணைப்பு. அப்படி இணைகின்ற போது நீ பெறக்கூடிய வெகுமதி மா ஆசி. ஆசினா ஆசீர்வாதம். மிக பெரும் ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம் யார் தர முடியும்? இறைவன். மாசி மகம், மகத்துவமான மாசி மாதம். அந்த மகத்துவத்தை பெறுகின்ற போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? பங்கு நீ, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி நேச்சர். இயற்கையின், இறைவனின்
ஒரு அங்கம் நீ. அந்த பங்குனி உத்திரம், அதான் உயர்வு, உயர் அறிவு என்று 12 மாதங்களை எப்படி வாழ்க்கையோடு இணைத்து சொன்ன மகான். ஒரு திருவாத்தம் அதை தை மாசம்தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னான். அறிவிட்ட தமிழர்கள் சும்மா இருக்கலாம், அறிஞர்கள் சும்மா இருப்பாங்களா? ஏத்துக்குவாங்களா? எனவே இந்த இருமை நிலை ஏன் வந்தது? அதுவேதான் நாம வந்திருக்கிறோம். நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். இறைவன் வேறு. எங்க இருக்கிறான்? கர்ப்ப கிரகத்துல. வாசல்ல இல்ல, வெளியே இல்ல, கர்ப்பகிரகத்துல மட்டும்தான் இருக்கிறான் இறைவன். சரி, அப்படித்தான் போய் நம்பி வணங்கினோம். அந்த பக்தியிலே கூட நம்முடைய பக்தி எல்லாம் ஊசலாடுகின்ற பக்தி. இன்றைக்கு கோயில் கோயில சுத்துறாங்களே, இவங்க பக்தி எல்லாம் ஊசலாடுகின்ற பக்தி. எப்படின்னா, நீயும் தான்ப்பா முருகனை கும்பிட்டுட்டே இருக்கிற, என்ன கஷ்டம் தீர்ந்தது சொல்லு. நீ ஆதி பராசக்தி குரூப்புக்கு வந்துட்டேன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்ன உடனே சிவப்பு கட்டிட்டு அங்க போயிடுவான். இல்ல ஐயப்பனை கும்பிட்டுன்னு எல்லா உடனே கருப்பு கட்டிட்டு அங்க போயிடுவான். நீயும் தான் எல்லா சாமி கும்பிட்டு பார்த்த, ஆனா இயேசு சாமி மாதிரி யாருமே இல்லப்பா, அவர் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா உடனே இங்கிருந்து மதம் மாதிரி அங்க போயிடுவான். அதுவும் இல்லையா, அல்லா கிட்ட போன எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா உன்னை இங்கிருந்து அங்க மாறிடுறாரு. என் கூட ஒர்க் பண்ணின ஒருத்தர் ஹிந்துவா பிறந்து கிறிஸ்தவனாகி பிறகு முஸ்லீம் ஆனார். இப்படி 3 மதத்தையும் தொட்டு பார்த்துட்டாரு அவர். எதுக்காக மாறினாய் என்றார். இவரு கொடுக்கல, அவர் கொடுப்பாராமா. ஆனா நான் வாங்க போயிட்டேன். ஆசை உள்ளவன் தான் மதம் மாறுவான், கடவுளை மாற்றுவான். ஆசை அற்றவனுக்கு என்ன தேவைங்க? யாரும் யாரையும் மாற்ற முடியாது, யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அதான் மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. நீ மதத்து மேல பற்று வைக்காத. எல்லா மதங்களுக்கும் ஒரு மறை நூல் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. அதை படிச்சுப்பார், அதுல தெளிவு பெறு. என்ன தெளிவு கிடைக்கும்? எல்லாம் ஒன்றேதான். அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல. அதனால பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். இந்த பக்தியிலே உச்சம் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் வேஷ பக்தி சொல்லிட்டேன். பக்தியின் உச்சம் என்ன? மகரிஷி 7 வயசு கூடுவாஞ்சேரியில விநாயகர் கோயிலுக்கு போவார். மார்கழி மாசம், சரியான குளிர் இல்லையா? நாம மட்டும் சுகமா வெந்நீர் வச்சு குளிக்கிறோம், விநாயகருக்கு குளிராதா என்று வெந்நீர் கொண்டு போய் விநாயகர் குளிப்பாட்டுவார். அதாவது தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை. கண்ணாசன் பிறகு எழுதினார். ஆனா மகிழ்ச்சி அதுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டினார். அப்போ அந்த கற்சிலை என்று பார்க்கல, தன்னை போல் ஒரு மனித வடிவாக பார்த்தார். நமக்கு குளிர்ல அவருக்கும் குளிரும் இல்லையா என்று மார்கழி மாச குளிருக்கு இதமாக வெந்நீர்ல குளிப்பாட்டினார். இதுதான் அசல் பக்தி. இந்த பக்தி இருந்த எல்லோருமே ஞானத்திலே உச்சம் தொற்றிருக்கிறார்கள். எப்படி? சற்றே விளையரும் பிள்ளாயின்னு நந்தனார் சொல்றாயா, அது பாரதி அழகா சொல்லுவார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிடத்தில் இல்லை. ஏன், எப்படி நந்தன் உயர்ந்தான்? குணம் நல்லதாயின்
எதுவா வேணா பிறந்துக்கோ. ராமன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அயோத்திக்கு திரும்புறாங்க. பரசுராமர் வர்றார். அடே சத்திரே பதரே அப்படின்றாரு. ராமன் சொல்றாரு அமைதியா, என்னை சத்திரிய பதரேன்னு இழிவா பேசுனீங்க. என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லையே. அது மட்டும் இல்லை, மகான்கள் ஞானிகள் ஒரு மனிதனின் சாதனையை பண்பை பார்ப்பார்களே தவிர பிறப்பை பார்க்க மாட்டார்கள். அந்த ராமாயண கருத்தை இங்கே பாரதியார் சொல்றார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். இதுதான் திருத்தொண்டர் புராணம். இதுதான் பெரிய புராணம். 63 நாயன்மார்கள் பிளஸ் யாரு, மாணிக்க வாசக பெருமான், 64 பேர். இந்த 63 பேர்ல ஒவ்வொருத்தருடைய நிலை என்னன்னு பாருங்க. ராஜா இருக்கிறாரு, சாதாரண குடிமஞ்சள் இருக்கிறாங்க, பிராமணர்கள் இருக்கிறாங்க, சூத்திர நந்தனர் இருக்கிறாரு, பண்டிதர்கள் இருக்கிறாங்க, பாமரஞ்சர் இருக்கிறான். அப்போ அந்த திருத்தொண்ட புராணம் என்ன சொல்ல வருகிறது? எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம், குணம் நல்லதாயே. அப்ப பிறப்போ இருப்போ செல்வமோ அதிகாரமோ ஒரு பொருட்டு அல்ல. அவன் அறிவிலே பக்குவம் அடைகிறானா, அரு குணங்களை நீக்கி சீரமைத்து விட்டானா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனே தர்ணையில் கடவுளடா. சோ நேர்மையே பாதி கடவுளுக்கு சமம். அதாவது தன் தன் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா என்று கண்ணசோர் பாட்டுல சொல்வார். அப்படி நேர்மையாய் வாழ்பவனை கடவுளில் பாதி தன்மை வந்தாச்சு. தன்னைத்தான் அறிந்தவனோ தரணிக்கு கடவுளடா. அதனால் அந்த பழுத்த நிலை வருவதற்கு தூய்மையான முழுமையான பக்தி வேண்டும். பக்தி இல்லாம ஞானம் வராதுங்க. நம்மிலேயே பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பக்தி மார்க்கம் வேற ஞான மார்க்கம் வேற. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா மன்றம் நடத்திட்டு இருந்தா நிறைய அனுபவங்கள். உடனே சில பேர் சொல்லுவாங்க, ஆகத்தை முடிச்சு பிரம்மஞானம் முடிச்சு வந்தவனே நான் கோயில் பண்ணி நிறுத்திட்டேங்க. ஏப்பா சாமி நிறுத்த சொன்னாரா? இல்ல அறிவே தெய்வம்னு தெரிஞ்சிட்டோம் இல்லைங்கய்யா, அதனால இனிமே கோயில் போனதில்லை. சரி, ரொம்ப நல்லது. நீங்க கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, வீட்டுல எடுத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதுங்கய்யா, அவங்கள பக்தியில இருக்கிறாங்க. நாம ஞான மார்க்கம் இல்லை, அதனால நமக்கு தெரியும் இல்ல. சரி, ரொம்ப நல்லது. சாமிஜி பிரம்மஞான கடைசியில தான் கொடுத்தாருங்க. முதல்ல நமக்கு உடற்பயிற்சி கொடுத்தாரு, ஆக்னி தீட்சை கொடுத்தாரு, பிறகு துரிய தீட்சை கொடுத்தாரு, பிறகு அகத்தாய் பயிற்சியில கொடுத்தாரு. அகத்தாய் பயிற்சியில வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொன்னாரு, பிறகு வாழ்க்கை தத்துவம் சொன்னாரு. அப்ப இந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்வதற்கு வாழ்க்கை தத்துவங்கள் 12 போதுமானது. இதுக்கு எது தடை? முதல் தடை மனசு, எண்ணம். எண்ணம் ஆராயணும்னு சொன்னாரு. அதுல தீய எண்ணங்கள் கூடாது, நல்ல எண்ணங்கள் மட்டுமேன்னு சொன்னாரு. உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் தான் இருக்கா, அது கெட்டதும் வரது இல்லையா? அது அது வருதுங்க. சரி, ஆசை சீரமைத்துன்னு சொன்னாரு. எல்லா ஆசையும் விட்டுட்டீங்களா? அது எப்படிங்க விட முடியும்? அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, முதல்ல கோயிலுக்கு போதை மட்டும் விட்டுட்டீங்க. நல்ல ஞானம் இல்லை. வரிசையா போங்க. மகர்ஷி என்ன சொன்னாரோ அந்த பயிற்சிகளை வரிசையா போங்க. எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆசைகளை சீரமைங்க, சினத்தை விடுங்க, கவலை விடுங்க. பிரம்மத்தை அறிந்த பிறகு கோயிலுக்கு போறதா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க. அப்ப முடிவு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல யாரும் உங்களை தடுக்கவும் மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க,
உங்க கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சொல்ற வார்த்தை அவர்களுக்கு வேத வாக்காக இருக்கும். அதனால சும்மா இந்த அரைவேக்கட்டுத்தனமா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்றதெல்லாம் தேராது. அப்போ உண்மையான பக்தி இல்லாதவர்கள் ஞானம் தொட்டதாக சரித்திரமே கிடையாது. நீங்க எந்த மகானுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த மூன்றும் வேறு வேறு அல்ல. இப்போ பக்தி என்றது சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன? நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை தானே வாழ்க்கை என்று சொன்னா யோசிக்கிறாங்க இல்ல? சரி, இப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்றத எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன உதாரணம். குழந்தைக்கு தெரியாதுங்க, மருத்துவமனையில குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு தெரியாது நான் யாருக்கு பிறந்தேன்னு. சரி, இது நம்முடைய குழந்தைதான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? பிறகு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? ஒரு வேளை இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அந்த அடையாள வில்லை டோக்கன் மாறி இருந்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை அந்த குழந்தைகளுக்கு கையிலையோ காலையோ காட்டுவாங்க டோக்கன், அது மாறி போச்சுன்னு வச்சுருங்க. அப்போ நீங்க உங்க குழந்தைன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து வளர்த்துருப்பீங்க, அது யாருடைய குழந்தையாக இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்ல இந்த சினிமாவில் காட்டுவாங்க அம்மா மறுபடியும் நான் தான் உங்க பையன்னு. அது மாதிரி மறுபடியும் பார்க்க முடியாது நிஜ வாழ்க்கையில எல்லாம். அப்போ வாழ்க்கையை நம்பிக்கையில் தான் தொடங்குறது. யாரும் ஆஸ்பத்திரியில இருந்து குழந்தை எடுத்துட்டு வரும்போது ஆர்என்ஏ டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தா எடுத்துட்டு வராங்க, மாறி இருக்க நம்பிக்கையில் தான் எடுத்துட்டு வந்து வளர்க்குறோம். அப்ப வாழ்க்கையின் துவக்கமே நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை மகாபாரதத்தில் 5 பேசுவாங்க. பீமன் ரொம்ப அற்புதமா பேசுவார். தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. 5 நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லுவார். தான் சாதித்த சாதனைகளின் அடிப்படை எழுவது தன்னம்பிக்கை. இப்ப பல பேருக்கு தன்னம்பிக்கை இலக்கணமே தெரியாது. தகுதியற்ற எல்லாம் தலைமை ஏத்துக்கிறான். இவன் என்ன பண்ண முடியும்னால? ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்ய தெரியாமல் போன புறம்போக்குகள், ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்வதற்கு என்று மந்திரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த நாடு என்ன சொல்லுங்க? ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்க தெரியாத புறம்போக்குகள் இவன் மந்திரியா உட்காந்துக்கிறான். எப்படி 8 கோடி பேர் நிர்வாகம் பண்ண முடியும்? அப்போ சாதனைகளின் அடிப்படையில் எழ வேண்டும் தன்னம்பிக்கை. அதே போல தன்னை சார்ந்தவர்களோ தெரிந்தவர்களோ அவருடைய சாதனையின் மீது நாம் வைப்பது துணை நம்பிக்கை. இப்ப யாரோ நடிகர் வர்றாரு வச்சுங்களேன், அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு நாம் பார்க்கிறோம். இவர் எப்படி நிர்வாகம் செய்வார்? இது வரைக்கும் டைரக்டர் சொன்னாரு, நடிச்சாரு. அப்போ முதலமைச்சர் வந்துட்டா டைரக்டர் யாரு? யோசிக்கணும் இல்ல? திறமை இருந்தால் வேறு. இப்படி இருக்க இப்படி வரணும்ன்ற கட்டாயம் சொல்லலை. ஆனா திறமை இருக்கான்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் நம்பிக்கை வைத்து ஓட்டு போடணும். அப்போ தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை 2 பேரும் சேர்ந்தால் நல்ல ஆட்சி, நல்ல குடிமக்கள் எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் ராமராஜ்யம். திறமை மிக்க நிர்வாகம், ஆசையற்ற பிறர் பொருளுக்கு விருப்பம் இல்லாத மக்கள், இந்த குடியும் இந்த அரசும் சேர்ந்தால் அது ராமராஜ்யம். அது இணை நம்பிக்கை. ஆபீஸ் போறாங்க, யாரும் ஆபீஸ் தான் போறாங்க, வீட்டுக்கு தான் வர்றாங்க, நம்பிக்கை இருக்கணும். அதான் கற்பு நம்பிக்கை. சரி, இந்த நாளும் தவறி போய் இப்படி அவசப்படுறமே, காரணம் என்ன? இன்றைக்கு கற்பும் ஒரு கேள்விக்குறியா போச்சு. இணை நம்பிக்கையும் ஏமாத்திடுறான். பார்ட்னர்ஷிப்லயும் ஏமாத்துறாங்க, அரசியலும் ஏமாத்துறாங்க.
துணை நம்பிக்கையும் ஏமாந்து போகுது, தன் நம்பிக்கையே பல சமயங்களில் ஏமாந்து போகுது. இந்த வேலை நான் செஞ்சிருவேன்னு ஆரம்பிக்கிறான், தோத்து போயிடுறான். அப்ப இந்த 4 நம்பிக்கைகளும் அவநம்பிக்கையாக, நம்பிக்கை துரோகமாக மாறுவதற்கு காரணம் என்ன என்றால் அடிப்படை தெய்வ நம்பிக்கை. அடிப்படை தெய்வ நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை என்பது என்ன? இப்ப அதான் பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு. எல்லாரும் பக்திமான்கள் தான். உருண்டு உண்டு கும்பிடுவான், பொறண்ட பொண்டு கும்பிடுவான், கோயில் கோயிலா சுத்திட்டு இருப்பான். தெய்வ நம்பிக்கை என்பது என்ன? நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அது தெய்வ நம்பிக்கை. அப்ப எங்கே தெய்வ நம்பிக்கை குறைகிறதோ அங்கே அதர்மம் உள்ளே வந்துடும். அதர்மத்தில் வீழ்ந்து விட்டால் பாவங்கள் பரிணமிக்கும். பாவத்தின் சம்பளம் தான் திறமைகள் தோற்று போவதும், துணையும் இணையும் நம்ம ஏமாற்றுவதும், வாழ்க்கை துணை நம்ம ஏமாற்றுவதும் எல்லாம் இந்த தெய்வ நம்பிக்கையில் உள்ள குறைபாடு தான் காரணம். எனவே வெறும் பூஜை, புனஸ்காரம், வழிபாடு, திருவிழாக்கள் இது மட்டும் பக்தியும் கிடையாது. இதற்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் வெறும் கூத்துகள். அதை கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்வார். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்களாம் மறந்த போது. எனக்கு தெய்வம் எதுன்னு தெரியல. ஆனா தேர் திருவிழாக்கள் குறைச்சலே கிடையாது, கூட்டத்துக்கும் குறைச்சல் கிடையாது, அலங்காரத்துக்கும் குறைச்சல் கிடையாது. இவங்க தெரிஞ்ச பக்தி எல்லாம் சீரியல் செட்டு, மைக் செட்டு, கலர் லைட்டு, டியூப் லைட்டு, இவருடைய பக்தி. பக்தி இல்லாமல் ஞானத்திற்கு வெல்ல முடியாது, ஞானத்தில் வெல்லாமல் முக்தியும் கிடைக்காது. முக்தி இல்லாமல் இறந்த பிறகு மோட்சத்துக்கும் போக முடியாது. அதனால் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். அதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய அறிவுதான் ஆறாம் அறிவாக, பகுத்தறிவாக நம்மிடத்திலே பிறந்திருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. இது 820 கோடி மக்களையும் மதிக்கின்ற தொகுத்தறிவாக, இந்த பிரபஞ்சத்தையே நேசிக்கின்ற முற்றறிவாக, இவை அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற பேரறிவோடு லயமாகின்ற போது இந்த பகுத்தறிவும் வாழ்க்கையே தன் மறுபக்கத்தை சந்திக்கும். சுகமான வாழ்க்கை, தோல்வி இல்லாத, பகை இல்லாத, வறுமை இல்லாத, ஒன்லி பாசிட்டிவ் சைடு, நன்மைகளை மட்டுமே சந்திக்கின்ற அற்புதமான வாழ்க்கை தெய்வ நம்பிக்கையிலே தொடங்கி தர்மத்திலே தழைத்து ஆன்மீகத்திலே வெற்றி பெறுகின்ற போது அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளும் அதே பாக்கியத்தை பெறும். அப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறிமுறையைத்தான் மகர்ஷி அவர்கள் இங்கே வேதத்திரியமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். என்ன புண்ணியம் பண்ணினமோ இப்படி ஒரு குருவிடத்திலே நாம் வந்து சேர்வதற்கு. அதனால மனவளக்கலை அன்பு அனைவருமே புண்ணியவான்கள் தான். அந்த புண்ணியத்துல எங்க நாம் நிற்கிறோம், அதுலயே முழுமை இருக்குல்ல. எப்படி அறிவிலை முழுமை இருப்பது போல இந்த புண்ணிய கணக்குல முழுமை இருக்கல, அந்த முழுமையை நோக்கி பயணிக்கணும். வாய்ப்பளித்த செய்மடு தலைவருக்கும் நன்றி பாராட்டி அற்புதமான கவிக்கு விளக்கம் சொல்வதற்கு துணை இருந்த மகர்ஷி அவர்களையும் வணங்கி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறந்த, மிக ஆழ்ந்த விளக்கங்கள், அப்படிதான் அதை சொல்லணும். ஏன்னா இந்த பாடல்கள்லாம் வந்து நாங்க நினைப்பது வந்து ரொம்ப பேசிக் லெவல் பாடல்கள் நினைப்போம் வந்து. ஏன்னா டெய்லி இதை பாடுறோம் மன்றத்துல, தவத்திற்கு முன்னாடி எல்லா நேரங்கள்லயும் இந்த பாடல்களை அடிக்கடி பாடிட்டு இருக்க பாடல்கள்ல இதோட அர்த்தமெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வேற இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்தோம். பட் உங்களோட அந்த லாஸ்ட் வீக் கிளாஸ், இந்த வீக் கிளாஸ் எல்லாம் கேட்கும் பொழுதுதான் தெரியுது
இன்னும் நாங்க எவ்வளவு தூரம் இன்னும் உள்ள இறங்கி இதை சிந்திக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிற போதே எங்களுக்கு அது என்ன சொல்றது, அது ஸ்பீச்லெஸ்ஸா, அது ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் ரொம்ப ஆழ்ந்த விளக்கங்கள் அந்த உங்களோட சிந்தனை, உங்களோட ஒவ்வொரு விளக்கமும் எங்களோட சிந்தனையை ஆழப்படுத்துது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம். அப்ப அந்த மனமும் நம்ம எங்களோட அந்த எண்ண அலைச்சூழலும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தவத்துக்கு உண்மையாலே இப்பதான் அந்த தவத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுற அந்த ஒரு உணர்வே வந்து உருவாகுது. உங்களோட ஒவ்வொரு விளக்கமும் அந்த தமிழ் மாதா பெயர்களுக்கு நீங்க கொடுத்த விளக்கம், அது அந்த கரெக்டா அந்த சுவாமிஜியோட அந்த அணுமுதல் அண்ட கோடி அப்படிங்கிறத வந்து, அல்லது அந்த ஒரு உயிர் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரின் அந்த பரிணாமம் எல்லாமே அந்த தமிழ் மாத பெயர்களோட இந்த இணைந்து வர்ற தத்துவம், இது எல்லாமே ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு தான் ஐயா. உங்கள நான் அதுதான் இனி போக போக இனி வர்ற கவிதைகள் வந்து அது எங்களுக்கு இது அர்த்தம் தெரிஞ்ச கவிதைகளே இவ்வளோ. அப்ப அர்த்தம் தெரியாத கவிதைகள் நாங்க எவ்வளோ சிந்திப்போம்னு தெரியல. அப்ப இந்த பாடல்ல கடைசியா வர்ற மாரி தான் நெனைக்கிறேன். இதெல்லாம் முடியும் பொழுது, நாங்களும் பதமடைவோம், ஒன்றாவோம் பரமானந்தத்தோடு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த அழகான ஒரு உரையை எங்களுக்கு குடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. நீங்க சொன்னீங்க புண்ணியத்தின் எந்த இடத்துல நிக்கிறோம்னு. நாங்க முழுமை பெறுறதுக்கு நீங்களே எங்கள ஈஸியா கூட்டு போயிருவீங்கன்னு தான் நான் நம்புறேன் வந்துட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்பொழுது அன்பர்கள் வந்து உங்களோட கருத்துக்களையும் அல்லது உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நம்ம சென்னையில தான் இருக்கீங்களா ஐயா, கோயம்புத்தூர்ல? ஆமாங்க ஐயா, நாங்க சனிக்கிழமை தானே கிளம்புறோம். அதாவது ம். மகரிஷி உடைய பயிற்சிகள் எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி எளிய முறை குண்டலினி யோகம், எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி எல்லாமே அதே மாதிரிதான் அவருடைய கவிதைகளும் அப்படித்தான். தங்க தமிழ் இருக்கக்கூடிய புரியாத வார்த்தைகள் எதுவும் அவர் போடல. சாதாரணமா நமக்கு புரியுற வார்த்தை, ஆனா அதனுடைய ஆழம் வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் நம்மள. இப்ப ஜெகதாம்மா சொன்ன மாதிரி நம்ம அன்றாடம் பாடி வரக்கூடிய பாடலா இருந்தாலும் அதனுடைய ஆழம் வந்து எப்போ அந்த அதுக்கு எல்லையே கிடையாது. நான் ஆழியார்ல சொன்னேன், நான் இந்த எல்லாம் வல்ல தெய்வமது இந்த ஒரு பாடல் வள்ளுவரை எப்படி 2000 வருஷம் கழிச்சு கொண்டாடுறோமோ அதே இந்த பாடலும் 2000 வருஷம் வரைக்கும் இன்னும் கொண்டாடப்படும். அந்த மாதிரி ஆழம் நிறைந்த பாடல் அது. இல்ல என்ன பியூட்டினா, இந்த மூன்று தொழில் முத்தொழில் நீங்க அந்த சிவம் சிவம் வந்து மூன்று வகையில பிரம்மா சிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம் சொன்ன மாதிரி அந்த முத்தொழில் என்பது ஒரு இறைவனின் தன்மைன்றத அன்று தொட்டு இன்று வரை எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. அதை பேர் வச்சு கொண்டாடுனது மதவாதிகள், அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுதான் வசதி. விஷ்ணு சிவன்னா ஒத்துக்க மாட்டாங்க வைணவர்கள். அதை சொல்லலாம், மிக்ஸ் பண்ணலாம், எங்க சாமி தான் ஒஸ்தின்னுவாங்க. ஆனா இந்த முத்தொழில் என்பது எல்லா அந்த காலத்துல இப்போ கம்பர் முதற்கொண்டு கம்பருடைய கடவுள் வாழ்த்தையே பார்த்தீங்கன்னா, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். இந்த முத்தொழில் வந்துருச்சுங்களா, உளவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல் கம்பர் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்லுயிரும் பல உலகம் படைத்து அழித்து துடைக்கணும், படைத்து அழித்து துடைக்கணும், அந்த முத்தொழில் வந்துருச்சுங்களா. அதே பாணியில அதே வரிசையில மகரிஷியும் அந்த முத்தொழிலை இந்த பாடல்ல அழகா சொல்லியிருக்காரு. முழு திறனுடன் அதுக்கு முந்தி தோற்றுவித்து காத்து முடிக்கும் இந்த முத்தொழில் இதுலயும் வந்துருச்சு. மகரிஷி வரைக்குமே அந்த இறையின் முத்தொழிலை வந்து சிறப்பா சொல்லியிருக்கேன். இதை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணும்னு வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் அப்படியே எண்ணங்களாவே இருக்கு, செயலுக்கு இலக்கியத்துல சான்றுகள் இருக்கு. மகரிஷியும் அதே பாணியில சொல்லியிருக்காரு. இது வந்து ஞான களஞ்சியத்துல எல்லாம்
உண்மையிலேயே அது ஞான களஞ்சியம்தான். அதுல ஆமாங்க. சாதாரண வார்த்தைகள், பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பண்டிதர் அவருடைய மொழியில பேசல. அவர் சாதாரண வார்த்தைகள் எண்ணி பார்த்தால், அதுவும் மனவளக்கலை போன்ற நம்ம இந்த தவ நிலையில் இருந்து நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை வெளியில அந்த புதையலை கொண்டு வரீங்க வெளியில. ஒரு உன்னதமான பணி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் வரதராஜன் ஐயா. உங்களோட ஒர்க்கும் உங்களோட கனவும் நினைவாகட்டும். எல்லாம் அல்ல இறையருள் அதுக்கு உதவியா இருக்கட்டும். அடுத்து கிருபாநிதி அவங்க கையுயர்த்திருக்கீங்க. நீங்க ஐயா கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கா இல்ல உங்க அப்பா அம்மாவை நினைச்சு ரொம்ப வாழ்த்தி வணங்குறேன் ஐயா. ஏன்னா உங்களை படிக்க வச்சு இந்த பேங்க் எல்லாம் அனுப்பலைன்னு வைங்களேன், நீங்களும் பாரதியார் விவேகானந்தர் மாதிரி இப்படி வந்திருப்பீங்க. உங்களை போல ஆயுசுக்கு பாப்பமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நேரம். நான் 5 மணிக்கு ஜூம்ல ஆரம்பிச்சவன் என்ன வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே போல. வீட்டை இன்னைக்கு சாப்பாடு பண்ணலாம் போட மாட்டா எனக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு பாட்டுல இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. நீங்க நிறைய விளக்கமா பேசுவீங்க. அது நான் எனக்கெல்லாம் அந்த சிற்றறிவுக்கு அவ்வளவு எட்டாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்து கேட்டுட்டு இருந்தேன். அது எப்படி சொல்ல, ஐயா அந்த முன்னாடி பேசின ஐயா சொன்னது மாதிரி இதோடைய நுணுக்கங்களை புரியறதுக்கே நமக்கு அறிவு இருக்கா, அந்த நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது இல்ல. பரவாயில்லையா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்களுடைய தாய் தந்தையை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என் அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றி. மைத்திலி தீனதயாளன். நன்றிமா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். எப்பவுமே உங்களுக்கு இந்த ஸ்பீச் நான் உட்கார முடியாதுங்க ஐயா. ஏன்னா அவ்வளோ அந்த யோசித்து எடுக்க வேண்டியும். இன்னைக்கு எனக்கு சிவியர் போனால அவர் எடுக்க சொல்லிட்டு எனக்கு இது கிடைக்கல. அப்புறம் கவிதா கோவிந்தராஜ் வந்து எனக்கு அனுப்புனா வந்தேன். என்னன்னா இவ்வளோ டெப்த் இந்த ஒரு தமிழ் மாசம் சொன்னீங்க. உண்மையிலே ஒரு சித்தரா நினைச்சேன். அப்புறம் தோணுச்சு எல்லாம் நம்ம வீட்டுல வந்து மூத்த பேராசை விட்டாங்கன்னா, ஆனா இவர் வீட்டுக்கு நம்ம போனப்போ உங்க வீட்டுல எப்படி இருந்தது? அப்படியே ஒரு அமைதியா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் எங்க வீட்டுல அவருன்னு சொன்னோம். இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தாலும் ஒரு அமைதி எங்க 2 பேருக்கு இருந்தது உங்க வீட்டுக்கு வந்தப்போ கோயம்புத்தூர்ல. இப்ப தெரியுது நீங்க எந்த அளவு ஆழ்ந்து உள்ள போறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா செங்கலும் எல்லா இதுவுமே பேசுதோன்னு நினைக்கிறேன். இல்லைங்க உண்மையில இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன எங்க வீட்டுக்கு நீங்க வரத்துக்கு தான் இல்லாம ஆயிடுச்சு. போட முடியாம போயிட்டீங்களே. மௌனம் அமெரிக்கா சந்திப்போம். வாழ்க வளமுடங்கய்யா. நல்ல உண்மையில 120 வருஷம் இருக்குதுங்கய்யா. யார் இருக்காங்க இல்லையோ நீங்க இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ராதா கையத்து இருக்கிறாங்க. அவங்க கேட்கணும். நீங்க கேளுங்க அப்புறம். இல்ல நீங்க கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்க ஆதிசங்கரர், சாக்ரட்டிஸ், விவேகானந்தர், பாரதியார் எல்லாம் சொன்னீங்க. இப்போ அவர்களுக்கு ஞானம் அளித்து அவர்கள் உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு வச்சதும் அந்த இறையாற்றல் தான். அவங்களை அழிச்சது மட்டும் மனிதர்கள் எப்படி சொல்றீங்க? அவங்க வந்த வேலை போறோம். நினைக்குது இறையே என்ன நினைக்குது, 10% சரியாதான் போறோம், மிச்சம் இருக்கிறது நினைக்குது. அதனால கூட்டிட்டு போயிடுச்சான்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படியே இருக்குமா? ஏன்னா சாமி சொன்ன மாதிரி இங்க சொன்ன தேற மாதிரி இருந்தா பரவாயில்ல. எல்லா மகன்களும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தோத்து போயிட்டாங்க. இறை அப்பப்ப நானும் அனுபவிக்கணும், ஒரு அவதாரமா வந்து அனுபவிக்கணும்ன்ற ஆசை அதுக்கும் இருக்கு போல இருக்கு. அதனால முழுசுமா மாறிடுச்சுன்னா அந்த வாய்ப்பு இருக்காதுன்ட்டு அதுதான் ஷேர் பண்ணலாம். அதே போல ஆதிசங்கரர் வந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. ராமானுஜர் 10. நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன். ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. 2000
ஆமா 2500 தான் நான் எங்கோ பார்த்த ஞாபகமா. 8ஆம் 8th நூற்றாண்டா? செஞ்சுரின்னு சொல்றாங்க ஐயா. ஓ சரி சரிங்க, நன்றி. 800 to something, 800 to 900 ஏதோ சொல்றாங்க. அதே மாதிரி ஓகே. ராமானுஜர் வந்து 1000 ஆ 1000ல இருந்து 1100 ஏதோ சொல்றாங்க. ஓ அப்படிதான் நான் history ஞாபகம். சரி சரிங்க. அதனால நம்ம சேட்ல கேட்டு பார்க்கலாம். சேட் ஜிபிடி கேட்டு சொல்லுவார். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிவா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கவிதையில இந்த புதிய ஞானக்களஞ்சியத்தில் இருக்கிற பதிப்புக்கும் நீங்கள் சொல்லுகின்ற போது இந்த சின்ன பாட்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு ஒன்று இருக்குது. அதை தெளிவுபடுத்துங்கள். முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் என்றுதான் ஞானக்களஞ்சிய புதிய பதிப்பில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற போது முழுமுதற் பொருளே நம் அறிவும் ஆகும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் எனக்கு தெரியும் இந்த புதிய பதிப்புகளில் சிலதுகள் சொற்கள் மாறி தவறாக வந்திருப்பதாக பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அது எது சரி என்று சொல்வீங்களா ஐயா? முழுமுதற் பொருளே இது வந்து பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஐயா. அறிவாய் ஆற்றும் ஆகும் ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த வரி இருக்கு பாருங்க, நீ நான் என்போம். ஆமா, அது வந்து என்றோம் தான் சரியா வரணும். என்றோம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். என்போம் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய சார்ந்தது அப்படியே சொல்லிட்டு போங்க அப்படின்னு அப்படி அர்த்தமாயிடுது இல்ல. ஏன்னா அதுக்கு அடுத்து என்போம் என்பது ஃபியூச்சர் காட்டுது. பதமடைந்தோம் ஒன்றானோம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். இப்போ இது வந்து ஒரு பண்ணினாங்க இங்க வந்து யாரோ தமிழறிஞர்கிட்ட கொடுத்து அதை இது பண்ணதாக எனக்கும் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவர் ஏதாவது அவருடைய தமிழ் மேதாவித்தனத்தை காட்டியிருப்பார். அந்த மேல்வரியும் ஐயா நம் அறிவும் ஆகும் சொல்லுவது மகரிஷின் ஒரிஜினல் வேர்டை மாற்றக்கூடாது தானே யாரும்? ஆமா ஆமா, எந்த வார்த்தையும் மாற்றக்கூடாது. அது தவறுன்னு தெரியுதுன்னு சொன்னா நம்முடைய அறிவுக்கு அது தவறா தெரியுது. அது என்ன சரிங்கிறது நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா மகர்ஷி வந்து நம்ம மாதிரி சிந்திச்சு எழுதின கவிகள் அல்ல இதெல்லாம். இது எல்லாமே ஞானத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள். அந்த சொல்லுல எல்லாம் எழுத்து கூட பிசகாதுங்க. ஐயா நான் சொல்லாமா? ஐயா சொல்லுங்க ஐயா. என்போம் என்றோம் ரெண்டும் ஒரே கருத்து ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. காலம் வந்து வராது இதுல. காலம் வந்து அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. என்போம் என்று நம்ம எல்லா காலத்துக்குமே சொல்லலாம். அது ஒண்ணு. அடுத்தது நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ. அதாவது மகரிஷி சொன்னது சிந்திச்சு கவிதை எழுதுறாங்க. இப்ப இன்றைய கவிஞர்கள்லாம் சிந்திச்சு அந்த வார்த்தைகளை சேர்க்கத்து கஷ்டப்பட்டு எழுதுறாங்க இல்லையா? அவர் அப்படி கிடையாது. அது அப்படியே ஒரு ஃப்ளோல அவருடைய அந்த டெல்டா வேவ்ல அந்த சமாதி நிலையில இருக்கிற அந்த க்ளோஸ்டு சமாதி நிலையில இருக்கும் போது அவர் சிந்திச்சு எழுதுறது, அது வர்றதை அப்படியே கொடுத்துட்றாரு. அதுல வந்து இலக்கண குறிப்பு எல்லாம் காமிச்சு சில பேர் அந்த வாழ்க வளமுடனே ரொம்ப தப்புன்னு எவ்வளவோ நாள் இன்னமும் சில பேர் வாழ்க வளத்துடன் சொல்லுவாங்க. கரெக்டு தான், வாழ்க வளத்துடன்றது இலக்கணப்படி கரெக்டு தான். ஆனா அவருக்கு வந்து அந்த இறைவெளி இறைநிலை அந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்த ஒரு மகா வாக்கியம் தான் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அதுல அத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது ஒரு கவிஞர்களுக்கு அவர் கவிஞரும் கூட, ஒரு வெறும் ஆன்மீகவாதி மட்டும் இல்ல, ஒரு கவிஞர். 3ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர் 2000 கவிதை எழுதியிருக்காரு. அப்போ கவிஞர்ன்ற நிலையில ஏற்கனவே ஒரு ஜனரையா ஒரு தடவை கேட்டப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் போயட்டிக் லைசன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. போயட்டிக் லைசன்ஸ்னா அவங்களுக்கு இந்த இதே கூட இந்த உலகம் முதல் பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா, அதுல இன்னொரு கருத்து வரும், பன்மையில வரும், அது ஒருமையில வரும். அத இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்ப ஷேக்ஸ்பியர் வந்து ஆஸ் யூ லைக் இட்ல ஒரு வார்த்தை சொல்வாரு, ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டின்னு. அது வந்து இலக்கணப்படி தப்பு. அது மாதிரி ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஸ்ன்னு சொல்லவே கூடாது.
பட் ஷேக்ஸ்பியருக்கு அது போய்டிக் லைசன்ஸ். அது அதே மாதிரி இதுல இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிலதான் தப்பாதான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது என்போம் என்றோம் ரெண்டும் ஒரே கருத்து தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மகரிஷி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவர் சொன்னதை நீங்க ஒரு எழுத்துக்கு மாத்தினா கூட அது சில பேர் இங்க இன்னொரு ஆன்மீக குழுல மகரிஷி பாட்டை பாடும்போது பாடுறவங்க ஒரு சில அர்த்தம் வேணா பெருசா மாறாது. ஆனா அவருடைய வார்த்தையில வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் இருக்கிறத வாழும் உயிர்களில் அறிவுமான்னு தொடர்ந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. தப்பு. மகரிஷியோட வார்த்தையை நீங்க மாத்தக்கூடாது. அர்த்தமே மாறலன்னா கூட பரவாயில்ல, அவருடைய ஒரிஜினல் தான். அதுல வந்து இலக்கணம் சரியில்லை, வாழ்க வளத்துடன் சொல்லணும், இதெல்லாம் நீங்க வந்து சொல்ல வேண்டாம். அது மகா வாக்கியம். அதெல்லாம் அந்த ஒரிஜினாலிட்டி குடும்பமானவர்கள் சில கையெழுத்து பிரதிகள்ல அவர் எழுதுனது அப்படியே எடுத்து கையாளணும். அதுதான் என்னுடைய கருத்தும். நீங்க அதை ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. அவர் சொன்னதை மாத்துறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது. ஆமாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மற்றது கருத்து அந்த வளர்த்துமோர் அறிவு முதல் 5 மாறம், அந்த வளர்த்துதல் என்பதற்கு உண்மையான மீனிங் என்ன ஐயா? வளர்த்துதல், வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும். அது அழுத்தம்ன்றத வழுத்தும் ஓர் அறிவு முதல். அது நம்ம வரதராஜ ஜெயக்காட்ட சொல்லுவார். ஐயா சொல்லுங்க அதுக்கு. ஐயா வெளிப்பட்டாரா? ஆமா, வழுத்தும் ஓர் அறிவு முதல். அழுத்தம் தானே, அழுத்தும் ஓர் அறிவு. வருது. வழுத்தும் ஓர் அறிவு முதல். அழுத்தம் தான் வழுத்தும் வருதா? அதுதான் வளர்த்தும்ன்ற மீனிங் வரலாமான்னு கேக்குறேன். இல்ல, அப்படி வராது. வழுத்தும் ஓர் அறிவு முதல், அதாவது ஓரறிவு வந்து தொடு உணர்வு தானே. அதாங்கய்யா, தன்மாற்றத்துல வளர்ந்துட்டே போறதுல ஒரு அறிவா வளர்கிறது. அதனால வளர்த்தும்ன்ற மீனிங்ல அந்த வழுத்தும்ன்ற வார்த்தை போட்டிருக்கலாமான்னு கேட்டேன். இல்ல, அப்படி வரலாமா? ஏன்னா அது 6 அறிவு சொல்ற போது ஸ்பரிசம், சுவை, வாசனை, ஓசை, பார்வை, மனம் தான் சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நிலை, அப்ப அழுத்தம் முதல் நிலை, அழுத்தும் ஓர் அறிவு முதல், அழுத்தத்தில் தொடங்கி 6 அறிவு வரைக்கும். வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம். 5 வரைக்கும் விலங்கினம், 6 மனித இனம். ஸோ அந்த அறிவின் வெளிப்பாட்டுன்னு சொல்றாங்க. அதனால அழுத்தம்ன்றது தான் சரியா இருக்கும். வளர்த்து அப்படின்ற இடத்துக்கு வராதுமா. கேக்குதுங்களா? வாங்க. நம்ம தமிழ் நீங்க சொல்லுங்க. ஏன் வழுத்தம் போட்ட? அழுத்தம் போட்டிருக்கலாமா? ஏன் வழுத்தம்? இல்ல. வழுத்தும் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து இப்ப டிக்ஷனரி பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், துதித்தல், புகழ்ந்து பேசுதல், மந்திரம் சொல்லுதல் அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்கு வழுத்தும். இப்ப இந்த இடத்துல மகரிஷி எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா துதிக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அத வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம்னா அந்த வகை அப்படியே ஒவ்வொன்னா பரிணாம வளர்ச்சியில வருது இல்லைங்களா? அந்த அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம. ஆனா வழுத்தும்னாக்கா அர்த்தம் வந்து வாழ்த்துறது, துதிக்கிறது, புகழ்ந்து பேசுதல், மந்திரம் சொல்லுதல், இது எல்லாமே வழுத்தல் தான். ஒருவரை போற்றி புகழவும் நல்ல காரியங்களுக்காக வாழ்த்தவும் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அது. ஆமா. இல்ல ஐயா, இப்போ நம்ம ராதாம சொன்னாங்க பாருங்க, இந்த வழுவுதல் ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்கய்யா? வழுவுதல் ஒரு தளி வருவது. சரி, அப்ப வளர்ச்சி என்ற ஒரு சொல் கூட வரலாம் இல்லையா? தெரியலையா. அவர் மகரிஷி எந்த சாமியம் தேவைப்படுறாரு. ஆமா, சாமி இருந்தாங்கன்னா சாமிஜி நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்கன்னு கேட்டுடலாம். எனக்கு இதுல போற்றுதல்ன்றது பெருசாக பொருந்துற மாதிரி படையில்லை. அடுத்தது ஐயா, அந்த பழுத்த நிலை, அதுக்கு சரியான விளக்கம் சொல்லுங்க ஐயா. பழுத்தல் பக்குவமாதல். ஆமா, பக்குவம் அடைகின்ற வரைக்கும் நீ நானும் பிரிச்சு பேசுறோம். அறிவில் பக்குவம் அடைந்து விட்டால்
இந்த பகுத்தறிவே பேரிலிருந்து வந்ததுதான். ம். அப்ப இந்த அறிவை உணர்கின்ற போது பேரின்பத்தில் திளைக்கும். அதுதான். ஓகே ஐயா. இந்த வளர்த்துதலுக்கு ஐயா நீங்களும் சரி எங்கேயாவது இது கிடைச்சால் சொல்லுங்களா ஐயா. சொல்றேன், பார்த்து சொல்றேன் நான். சரிங்க ஐயா. திருக்குறள்லயே வழுத்துன்ற வார்த்தை பயன்பட்டிருக்கு. அதுல என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வழுத்தினால் ஐயா நீங்க அது ஏதோ ஆய்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புல அத சொல்லுங்க. நிச்சயமா. ஆனா எதுகை மோனை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த வார்த்தையை தேடி பிடிச்சி போட்டிருக்கலாம். அந்த அவருக்கு அந்த ஃப்ளோல வந்திருக்கும். அதே நேரத்துல இலக்கண அந்த செய்யுள் மரபு மாறாம இருக்கு பாருங்க. அழுத்தம், வழுத்தும், முழு திறனுடன், பழுத்த நிலை, இந்த 4மே பாத்தீங்கன்னா எதுகையில வந்துடும். எதுகை கரெக்டா வந்துடும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்லதா இருக்கும். இது நம்ம பிரம்மஞான பாடல் மாதிரியே தான் இதுவும். எனக்கு நிறைய தடவை இந்த சந்தேகம் வந்திருக்கு. வழுத்தும் சாமி ஏன் அழுத்தம் சொல்லியிருக்கலாமே, வழுத்தும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. நீங்க யோசிச்சு சொல்லுங்கய்யா, அடுத்த வகுப்புல சொல்லுங்க. ஏன்னா ஓரறிவுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அதனாலதான் நான் அழுத்தத்தை சொல்றாரு. ஏன்னா ஓரறிவு முதல் 5 வரைக்கும் விலங்கினம் ஆயிப்போச்சு. அப்ப மனிதனை சிறப்பிப்பதற்காக 6 அப்படின்றது அது தனிச்சித்து 5ம் 6ம் சொல்லியிருக்கலாம். அந்த அர்த்தத்துல நான் இப்போ அம்மா பேசின போது அதான் நான் சொன்னேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வழுத்தும் என்ற சொல்லுக்கு நிறைய இடங்கள்ல வாழ்த்துதல் என்று பொருள் வந்திருக்கு தமிழ்ல. திருக்குறளையும் சரி திருவாசகத்திலையும் வழுத்தியும் காணா மலரடின்னு ஒரு வசனம் இருக்கு. அது அதனால நிறைய இடங்கள்ல வாழ்த்தும் வாழ்த்துதல் அந்த மாதிரியான இதுகளுக்கு அது பயன்படுத்தி இருக்காங்க. மகரிஷிக்கு வாழ்த்துதல் எப்பொழுதும் இறைவணக்கமா இருக்கிறதுனால வழுத்தும்ன்றத வாழ்த்தும்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓரறிவு முதல் 5 அறிவு 6 அறிவு வரைக்குமே இறைவனை வாழ்த்துகின்றதுன்ற கூட எடுத்துக்கலாம் நம்ம. வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 6 எல்லா வகையா ஓரறிவில் இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரை இறைவனை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுதான். இறைவனுக்கு பாடல்ல தானே வருது அது. அதனால வாழ்த்தும் எனக்கு அதான் அந்த கான்டெக்ஸ்ட்ல வாழ்த்துன்றது அந்த இடத்துல பொருத்தமான படையில அது வார இடத்துல அது அந்த இடத்துல வாழ்த்துதல்ன்றது பொருத்தமான படையில. நோக்கமும் வாழ்த்து கடவுள் வாழ்த்து தானங்க அது. கடவுள் வாழ்த்து முழு பாட்டும் கடவுள் வாழ்த்து. சிவாய சொல்றது ஒரு வகையில ஒத்து வருது பாருங்க. அதாவது அழுத்தமென் முந்தாற்று ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டக்கோடி அனைத்தும் ஆக்கி அல்லது ஆக்கின்னு கூட வரும். அனைத்தும் ஆக்கி. ஐயா ஆக்கி விட ஆக்கிதான் கரெக்ட். ஏன்னா ஆக்குவதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஆகுதல் அப்படின்னா அது இயல்புக்கம். நீங்க அந்த பழைய கவி பாருங்க, ஆகியாதான் இருக்கும். பழைய கவி வச்சிருக்கீங்களா ஐயா? இல்ல பழசு இல்லையா ஐயா? சிவாயா அனைத்தும் ஆகியும் தான் நாங்க அந்த காலத்துல பாடினதாக நினைவு. ஆமா, அது பொருந்தது. நீங்க சொல்றது கருத்து புரியுது. ஏன்னா ஆக்கினா ஒரு நோக்கம் இருக்கணும், அவர் உட்கார்ந்து செய்யணும். ஆகுதல்னா அதுவே அதுவாக மாறுது. ஆமா. சோ அதுதான் பொருத்தம். இயல்புக்கத்தால் இறைவனும் திட்டமிட்டு இதெல்லாம் படைக்கல. அதாவது இந்த இயல்பில் உள்ளது மறந்தது உலகங்களா இப்படிம்பார் மகரிஷி. அப்ப இயல்போக்கம் என்றால் அதுவே அந்த சூழ்நிலை தகுந்தாற் போல் என்னவாக மாற வேண்டுமோ மாறியது. ஆக்குதல் இப்படித்தான் சொல்லி செஞ்சாதான் அது ஆக்குதல் இல்லையா? அப்ப இங்கேயும் ஒரு பிழை இருக்கு. அனைத்தும் ஆகிதான் கரெக்ட். அதே இந்த திருத்தம் படுறதுக்கு முன்னாடி ஒரு குழுவா வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கய்யா. ஒரு குழுவா வச்சு தத்துவத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அதுல இருக்கணும். வெறும் மொழி அறிவு மட்டுமே போதாது, தத்துவத்துல தேர்ச்சி பெற்றவரோடு வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி அந்த நுட்பம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா?
அதை வச்சு பார்க்குற போது இப்போ ஐயா சொன்ன மாதிரி சில இடத்துல இலக்கணம் பொருந்தவில்லை என்றாலும் கூட கருத்து பொருந்துதா? சரி, கருத்து தான் முக்கியம், இலக்கணம் ரெண்டாவது தான். ஐயா, ஆகின்றதை விட ஆக்கிதான் கரெக்டா இருக்கிறது அர்த்தத்துக்குங்கிற மாதிரி இல்ல. படுதுயா? ஏன்னாமா, இல்ல ஏன்னா எப்படின்னா ஐயா, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அதாவது ஒரு ஒன்றை வச்சுக்கொண்டு அதால ஒண்ட சேவிக்கிறதுங்கிறது வருது. அது யார் செய்யறது? இறை நிலை செய்யறதாக இதுல அர்த்தம் வரும் ஐயா. அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி, ஆக்கியது யார்? இறையருள். ஆகி என்றது தானா வர்ற என்ற பொருத்துல சொல்றீங்க. இங்க அவர் இறையருள் ஆக்கி என்று வர்ற மாதிரி கருத்துல செய்பவன் செயல் ரெண்டு வருது பாருங்க, அது துவைத்தம். அதுவே ஆகியதுன்னு சொன்னா அது அத்வைத்தம். அப்ப அத்வைதம் தானே உண்மை. துவைத்தம் என்பது தோன்றின்னு வரணும் இல்லைங்கயா, தோற்றுவித்து நீ ஏன் வருது? அதான் தோற்று எல்லாத்துலயும் அப்படிதான். மற்ற ஒன்றை கொண்டே என்று வரைக்க அது யாராவது ஒரு ஆள் ஒன்றை வச்சு கொண்டு செய்யறேன் அர்த்தத்துலதான் வரும். வந்தா தோன்றின்னு வரணும். தோற்றுவித்து இருக்கிறதுனால ஆக்கிதான் சரி. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல முதல் வரியிலேயே முழு திறனுடன் காக்கிறது, முடிக்கும் மேலாம், அதை முடிவு செய்யறது எல்லாமே அதான் மேலாம். இல்ல, இவன் முதல் வரியே அறிவும். ஐயா, முதல் வரியே அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அந்த உந்தாற்றல் தானே மாறுறதாக இருந்தால் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே என்று வராது, அது அதுவே மாறினு வந்திருக்கும். அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஆற்றல் அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆகி என்று வரலாம். நீங்க சொல்ற ஆகி வர்றதா. ஆனா இதுல அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே என்று வரைக்க, அப்ப ஒன்றை கொண்டே என்று வந்த உடனேயே அது தானே மாறுற அர்த்தம் இதுல போயிடுது ஐயா. அழுத்தம் என்னும் உந்தாற்றல் அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆகி என்றா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு வரும். இது அப்படி சொல்லல. அவர் சொல்லிக்கே அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே என்று சொன்ன உடனேயே தொடக்கமே ஏதோ ஒன்று நடப்பிக்கிற என்ற அர்த்தத்துல போயிடுறார் முதல்லயே. ஆமா ஆமா. ஓகே, நன்றி, வாழ்க வளமுடன். ஆமா, ஏன்னா அது இதை வைத்து அதை சேவிக்கிறார் என்ற மாதிரி இல்லைங்களா? அழுத்தமே உந்து ஆற்ற ஒன்றை எல்லாமே கொண்டே அப்படித்தான் இதை வச்சு ஒன்று அதை சேவிக்கிற என்ற அர்த்தத்துலதான் முழு இதுவுமே போகுது. எல்லாத்தையும் சேவிக்கிறோம். ஓகே, பாருங்க எத்தனை கருத்துக்கள் வருது. முழுத்திறனுடன் காத்து என்று எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் நடக்குது. ஒன்று சேவிக்கிற ஒரு பொருள் அங்க இருக்குங்கிறத முழுமுதல் பொருளும் தெரியுது. அதுதான் அறிவாக இருக்கு. அது நம்ம அறிவாய் ஆற்றும். அந்த ஆற்றமும் கரெக்ட். ஆமா, அப்ப செய்விக்கிறது அப்படின்றதுதான் இதனுடைய அடிப்படை கருத்து வருது இல்லைங்களாமா? எல்லா இடத்துலயுமே அந்த செய்விக்கிறது. ஓகே, அதாவது இயக்கத்தின் மூலமாக அறிவு சேவிக்கிறது. கரெக்ட். ஓகே ஓகே, நம்ம இயக்கத்தை கழித்து அறிவாக மாறுவதுதான் அத்வைத்தம். ஐயா, முழுமுதற் பொருள் செய்விக்கிறது, அதுதான் அறிவாகவும் இருக்கிறது. ஆமா ஆமா, அதுதான் அந்த பாடல்ல வருது. அதாம்மா, அதாவது இயக்கத்தின் வழியாக அறிவு சேவிக்கிறதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். சிறப்புமா. இது மாதிரிதான் ஒரு நல்ல ஒரு சிந்தனை கருத்தரங்கு இருந்தா தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். இது கூட அழுத்தம் வாழ்த்தும் புரிய சரியா வரலன்னா துதிக்கும், ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுக்கு. வகை அந்த இறைவனை துதிக்கக்கூடிய ஓர் அறிவிலிருந்து 5 வகை 6 வரைக்கும் உள்ளது எல்லாமே இறைவனை வாழ்த்தியோ அல்லது துதித்தோ அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம எடுத்துக்கணும் அதை வழுத்துன்றத. இன்னொன்று கூட இந்த வழிவு வருதல் சொல்லுறீங்க. வழிவு வருதல்னா ஒன்றை பின்பற்றி வருவதுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? வழுவாதுங்கிறத வழுத்தல், அதாவது அந்த சீர்மை மாறாமல் அப்படின்ற அர்த்தம். மாறாமல் இருப்பது கரெக்டா இருக்கு. மீதி ஒரு எழுத்து மாத்தினதுல எத்தனை கருத்து இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அழுத்தம் போட்டுதான் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா வழுத்தும் போட்டதுனால இதுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. அதனாலதான் இப்போ நம்ம சொல்ற மாதிரி அது ஞானத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள்.
வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான வாழ்க வளம். கலந்துரையாடல். ஒரு இதுதான் உங்களோட விளக்கத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த கலந்துரையாடல். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது இந்த ஆழ்ந்த சிந்தனை உரையை அளித்த ஐயா அவர்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். மூத்த பேராசிரியர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவர் தம் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.